Good morning students. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் வந்து என்னன்னு சொன்னால் டிசி மோட்டார் இன்டர்ஃபேஸிங் ஆஃப் டிசி மோட்டார் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த டிசி மோட்டார் இன்டர்ஃபேஸிங்கை நீங்கள் 15th யூனிட்லையும் படிச்சிருக்கீங்க சரியா. ஸோ டிசி மோட்டார் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே ஸ்டெப்பர் மோட்டார் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஸ்டெப்பர் மோட்டார் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமில் நம்ம மோட்டார் வந்து ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம கண்டினியூஸாக வோல்டேஜ் வந்து இன்புட்டாக கொடுத்தோன்னு சொன்னால் the மோட்டார் வில் பி ரொட்டேட்டிங் கண்டினியூஸ்லி. அதே மாதிரி கண்டினியூஸாக வோல்டேஜ் கொடுக்காம சப்ளை கொடுக்காம ஸ்டெப்பாக பல்சஸாக கொடுத்தோன்னு சொன்னால் ஸ்டெப்பர் மோட்டார் என்ன ஆகும்னா ஸ்டெப்பாக ஓடிட்டுருக்கும். ஸோ டிசி மோட்டாருக்கும் ஸ்டெப்பர் மோட்டாருக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிசி மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து 15th யூனிட்டில் படித்தோம். தட் இஸ் பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிசி மோட்டாரோட ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம படித்தோம் 15th யூனிட்டில். ஸோ நம்ம இங்கே ப்ரோக்ராமில் நம்ம அதெல்லாம் காமிக்க போகிறது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ஜஸ்ட் இன்புட் கொடுத்து மோட்டார் ரன் பண்ணுறது அப்படி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா. டிசி மோட்டாரில் ஜென்ரலாக வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. தட் இஸ் இங்கே உருவாகக்கூடிய ஃப்ளக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் நம்ம செய்யலாம். இல்லை ஆர்மேச்சருக்கு அப்ளை பண்ணுற வோல்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் நம்ம டிசி மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம யூனிட்டில் 15th யூனிட்டில் படித்தது என்னன்னு சொன்னால் பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிசி மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம இப்போ பார்க்க போது ஜஸ்ட் டிசி மோட்டாரை வந்து எப்படி வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டு கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி டிசி மோட்டாரை ரன் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். மோட்டாரோடைய கனெக்ஷன்ஸ் 2 கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஹை சப்ளை தட் இஸ் +1 பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குறது மூலமாக அப்படியே வந்து மோட்டரை ஓட வைக்க போகிறோம். ஒரே ஒரு சிங்கிள் 2 லைன் தான் ப்ரோக்ராம் சரியா. மற்றது எல்லாமே டிலே தான். ஸோ கொஷினை பாருங்கள். டு இன்டர்ஃபேஸ் டிசி மோட்டார் வித் 8051 அண்ட் டு கெட் த அவுட்புட் சரியா. ஸோ டிசி மோட்டாரில் என்ன அவுட்புட் கிடைக்க போகுது, மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையும் ஓடலாம் ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் ஓடலாம் அப்படிங்கிற அவுட்புட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ப்ரோக்ராம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். மெமரி லொக்கேஷன், லேபிள், நிமோனிக்ஸ், ஹெக்ஸ் கோட், கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு 5 காலம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் லைன் பாருங்கள். செட் பி 1.0. சரி, போர்ட் 1 முதல் பின்னை வந்து நான் வந்து ஹையாக செட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் இதில் இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இந்த பின் வந்து ஹையாக இருந்தால் மட்டும்தான் இது இன்புட்டாக செயல்படும். ஸோ இந்த பின்னை நான் வந்து ஹையாக செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இது வந்து செட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வழியாக நம்ம வந்து ஒரு இன்புட்டாக கொடுக்கலாம். பல்ஸ் இன்புட் கிடையாது, கண்டினியூஸ் இன்புட் நம்ம இங்கே கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இது பின் வந்து போர்ட் 1.0 நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான எக்ஸ் கோட் வந்து D2,90 அதை எழுதியிருக்கோம். ஓகேவா. தென் கிளியர் P1.1. அடுத்து P1. போர்ட் 1 அடுத்த பின்னை வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்கேன்னா கிரவுண்ட் இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிரவுண்ட் இன்புட், இது வந்து இன்புட் பல்ஸ் கொடுக்கக்கூடிய இன்புட் தட் இஸ் கண்டினியூஸ் வோல்டேஜ் கொடுக்கக்கூடிய இன்புட்டாக செயல்படுது. ஸோ இப்படி இருந்தாலே மோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அகெயின் செட் P1.2. இந்த பின்னையும் நான் ஹையாகவே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இது வந்து எனேபிள் பண்ணுறணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பின்னு செட்டாக இருந்துச்சுன்னா மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓட போகுது. இந்த பின் வந்து கிளியர் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் மோட்டார் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓட போகுது. அவ்வளோதான் கான்செப்டே. இது வந்து ஹையாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடும். இதை வந்து நம்ம இந்த பின்னை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு சொன்னால் மோட்டார் வில் பி ரொட்டேட்டிங் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்கோம், கிளியர் பண்ணியிருக்கோம் இந்த பின்னை. அடுத்தது கால் டிலே 1. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிலேவை கால் பண்ணிட்டேன். டிலே 1 நான் கால் பண்ணிட்டேன். டிலே 1ங்கிற லூப் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓகே. ஸோ மூவ் FFனா என்னன்னு சொன்னால் 255 அந்த வேல்யூவை நான் ரிஜிஸ்டரில் வாங்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டிலே க்ரியேட் பண்ணுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. டிலே க்ரியேட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து இந்த வேல்யூவை மூவ் R0, ஏல இருக்கிறது R0 ரெஜிஸ்டரில் வாங்கியாச்சு. தென் மூவ் R1#50 50ங்கிற டேட்டாவை R1 ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணியிருக்கேன். தென் 50ங்கிற டேட்டா மூவ் பண்ண பிறகு டிக்ரிமெண்ட் ஜம்ப் நோ 0 R1, பேக். ஸோ 50ங்கிற டேட்டாவை 0 வர வரைக்கும் குறைச்சிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் இந்த பேக்குங்கிற லூப்பில் இங்கே லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையே நிற்கும் ரைட்டா. ஸோ ஒன்ஸ் வந்து R1 50ங்கிற வேல்யூ ஸ்டெப்பாக குறைஞ்சி 0 ஆகிடுச்சின்னு சொன்னால் அடுத்த லைனுக்கு வந்துடும். டிக்ரிமெண்ட் ஜம்ப் ஆன் நோ 0 R0, அகெயின். ஸோ R0 நம்ம என்ன வேல்யூ வாங்கியிருந்தோம், FF.
ஸோ அது வந்து ஒவ்வொன்றா குறையுது. குறைஞ்சி வர வரைக்கும் அகெயின்னா இந்த இடத்துக்கு திரும்ப R1 போய் 50 வாங்குது. ஸோ இந்த 50ங்கிற வேல்யூ 255 டைம்ஸ் எஃப்எஃப்னா 255 டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒவ்வொன்றா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து 50ங்கிற வேல்யூ R1 ரெஜிஸ்டர் இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்டெப்பாக குறைஞ்சி முடிஞ்சு 255 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் ரிட்டர்ன் ஆகிடும். எங்கே ரிட்டர்ன் ஆகி போகும்? நம்ம இந்த இடத்துலேருந்து வந்தோம் இல்லையா? ஸோ இங்கே வரும் கிளியர் P1.0. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு? முதல்ல செட் பண்ணியிருந்தீங்க, இப்போ கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா மோட்டர் வந்து மாறி ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஏ கால் டிலே 2. திரும்ப என்ன ஆகிடும்னா டிலே 2 நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஏ கால் சாரி இப்போ வந்து திரும்ப டிலேவை கூப்பிட்ருக்கோம். இந்த டிலே 2 வந்து என்னென்னா இந்த கிளியர் 1.0 கொடுத்தோடனே ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிக்காது. ஜஸ்ட் வந்து இந்த கனெக்ஷன்ஸை நம்ம மாற்றிருக்கோம். திரும்ப நான் டிலே 2வை கூப்பிட்றேன். டிலே 2ங்கிறது இங்கே இருக்குது. கிளியர் சி இங்கே வந்துடும். தென் மூவ் ஏ ஹேஷ் 64H 64ங்கிற டேட்டாவை ஏ ரிஜிஸ்டரில் வாங்கியிருக்கோம். சப் பி ஏ ஹேஷ் எஃப்எஃப்ங்கிற டேட்டாவையும் ஏல இருக்கக்கூடிய 64ஐயும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? மைனஸ் பண்ணிட்டு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து R0 ரெஜிஸ்டருக்கு கொடுக்குறேன். தென் R0ல் இருக்கிறத வந்து என்ன வேல்யூ வருதோ அது அங்கேயே இருக்கும். தென் மூவ் R1 ஹேஷ் 50 R1ல் 50ங்கிறத வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிக்ரிமெண்ட் ஜம்ப் ஆன் நோ 0 R1, K1 இந்த லைனுக்கு தான் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த R1 வந்து 50 வந்து ரெடியூஸ் ஆகி எப்போ வந்து 0 ஆகுதோ அது வரைக்கும் இந்த லைன்லேயே இருக்கும். ரெடியூஸ் ஆகி 0 ஆன உடனே அடுத்தது டிக்ரிமெண்ட் ஜம்ப் ஆன் நோ 0 R0, K2 R0ல் என்ன இருக்குது? நம்ம இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணி என்ன வேல்யூ வந்துச்சோ அது R0ல் இருக்குது. அது இங்கே வந்துடும். தென் ஒவ்வொரு தடவையும் 0 ஆகுதான்னு செக் பண்ணும். திரும்ப K2க்கு போகுது. ஸோ R0 இருக்க வேல்யூ டைம்ஸ் இந்த 50 வந்து ரெடியூஸ் ஆகிட்டு அகெயின் 0 ஆன உடனே ரிட்டர்ன் ஆகும். சரியா? ரிட்டர்ன் ஆகி எங்கே போகும்னு சொன்னால் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதுக்கு அடுத்த லைனுக்கு ஷார்ட் ஜம்ப் மெயின் இந்த லைனுக்கு வந்துடும். திரும்ப இந்த பல்ஸ் இன்புட் என்ன ஆகும்னா செட் ஆகும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் இன்புட் வந்து செட் ஆகுது. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து இப்படி ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்து கிளியர் பண்ணோன்னு சொன்னால் மோட்டார் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்கும். இதையே வந்து நான் வந்து இந்த கனெக்ஷன்ஸை வந்து மாற்றி இந்த D2 C2வை மாற்றி கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே C2 இங்கே D2 மாற்றி கொடுத்தேன்னு சொன்னால் என்ன ஆகும்னா தட் இஸ் P1.1 இந்த பின்னையும் மாற்றுறோம். இது ரெண்டுத்தையும் நான் மாற்றி கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி மாற்றி தட் இஸ் சப்ளையும் இது கிரவுண்ட் பின்னையும் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் மோட்டார் என்ன ஆகும்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். 820001ங்கிறது அதோட அட்ரஸ். D290 820203ல் C291 போட்டிருக்காங்க. இப்படி இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடிட்டுருக்கும். இதுக்கு பதிலாக மாற்றி இந்த C2 D2வை மாற்றி போடுறாங்கன்னு சொன்னால் மோட்டர் வந்து என்ன ஆகும்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு வந்து என்னன்னு சொன்னால் இதோட கான்செப்டே வந்து என்னென்னா எந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்குறோம், எந்த இடத்துல கிரவுண்ட் இன்புட் கொடுக்குறோம். சரியா? ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம இதை கிளியர் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன டிலேக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? கிளியர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த டிலே 1 டிலே 2ங்கிறது வந்து ப்ராப்ளம் கிடையாது. எப்படி வந்து மோட்டரை ஓட வைக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது. D2 C2 இந்த ரெண்டு கனெக்ஷன்ஸை மாற்றும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ஓடுதா ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓடுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிலே வந்து நம்ம இஷ்டம் தான். சிங்கிள் லூப் டிலேவும் எழுதலாம், 2 லூப் டிலேவும் எழுதலாம். ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படி பண்ணுறதுக்குலாம் எந்த ஆப்ஷன்ஸும் நம்ம காமிக்கல. ஜஸ்ட்டு மோட்டார் ஓடுறதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுறோம். ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக்கை பற்றி நம்ம இதில் படிச்சுட்ருக்கோம். சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம இதில் ப்ரோக்ராமில் காமிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸிங் ஆஃப் டிசி மோட்டார் வித் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கிட். இதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம டிசி மோட்டார் ப்ரோக்ராமோடைய எக்ஸிக்யூஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிசி மோட்டார் பற்றி இப்போ ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். நார்மலி நம்ம வந்து படித்த தியரியில் 5th யூனிட்டில் டிசி மோட்டார் இன்டர்ஃபேஸிங் நீங்கள் படிக்கிறீங்க. அதில் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டாருக்கு நம்ம பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதை படித்தோம். பட் இங்கே வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணலை. ஜஸ்ட் டிசி மோட்டார் ரொட்டேஷன் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் வந்து இதுதான் நம்மளோட டிசி மோட்டார் கிட்டு. இந்த கிட்டை வந்து நம்ம
நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு கார்டு யூஸ் பண்ணுறோம், கேபிள் RS-232 கேபிள். தென் இந்த வயர்ஸ் மூலமாக ரெண்டுத்தையும் நம்ம இணைச்சிருக்கோம். இது நம்மளோட டிசி மோட்டார் ரொட்டேஷனை காமிக்க போகிற கிட் வந்து இதுதான். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்க்கலாம். 8200ங்கிற ஸ்டார்டிங் அட்ரஸில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல்ல D2 நம்மளுடைய ஆப் கோட் வந்து செட் D P1.0 அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எக்ஸ் கோட் வந்து D2. அடுத்து 90, அடுத்து C2, தென் 91, அடுத்து D2, அடுத்து 92, 51, 0E, C2, 0E, அடுத்து C2, 90, 51, 17, 80, F2, 74, FFங்கிறது வந்து 255. இது டிலேக்காண்டி நம்ம ஏ ரிஜிஸ்டரில் மூவ் பண்ணியிருக்க வேல்யூ. ஸோ ஹை வேல்யூ வாங்கியிருக்கோம், இந்த அளவுக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, கம்மியாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். தென் F8, தென் R1 ரிஜிஸ்டரில் 50ங்கிற வேல்யூ வாங்கியிருக்கோம். ஸோ R1க்கு 79ங்கிற ஆப்பு கொடுத்துட்டு 50க்கு சமமான ஹெக்ஸா கோடு வந்து 32 அதை கொடுத்துருக்கோம். தென் இது 2 லூப் டிலே மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டிலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ D9, FE, D8, FA, 22 ரிட்டர்னுக்கான வேல்யூ 22. தென் கிளியர் சிக்கு C3. அகெயின் இன்னொரு டிலே 2க்கான லூப் வந்து அடுத்து ஆரம்பிக்குது. 74, 64 ஹெக்ஸா வேல்யூ 64 வாங்கியிருக்கோம். தென் 94, FF ஏல இருக்க வேல்யூவை FF கூட சப்ராக்ட் பண்ணிவிட்டு தென் ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து R0 ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். அதுக்கு சமமான ஹெக்ஸ் கோட் வந்து F8. தென் R1ல் 50ங்கிற டேட்டா வாங்கியிருக்கோம், தட் இஸ் 79. 50க்கு சமமான ஹெக்ஸா மதிப்பு 32. தென் D9, FE, D8, FA, அகெயின் DE. ஸோ அதோட நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் முடியுது. இப்போது ரீசெட் பண்ணிவிட்டு 8200ங்கிற அட்ரஸை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது நமக்கு டிசி மோட்டார் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எக்ஸிக்யூட் பண்ண உடனே டிசி மோட்டரோட ரொட்டேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் பண்ணும்பொழுது இந்த கார்டை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இந்த கார்டையும் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இந்த டிசி மோட்டார் ரொட்டேஷனை நம்ம பார்க்கலாம். இதே வந்து நம்ம ரீசெட் 8200 கொடுத்துட்டு ஆப் கோடை வந்து மாற்றி கொடுத்தோம். D2க்கு பதிலாக இப்போ நம்ம C2 கொடுத்துருக்கோம் 90. தென் C2 இருந்த இடத்துல D2 கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்ப நம்ம 8200 கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் மோட்டார் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிக்குது. சரியா? ஸோ டிசி மோட்டாரில் நமக்கு போத் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் ரொட்டேஷன் பண்ணுறது பாசிபிள். ஸோ நம்ம வந்து முதல்ல கொடுத்துருக்க அந்த D2, C2 ஆப் கோடை மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால் அந்த டிசி மோட்டாரோட ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிசி மோட்டாரோடைய எக்ஸிக்யூஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.